வணக்கம் மக்களே. இன்னைக்கு தினமணியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? இன்னைக்கு ஏப்ரல் 22 எர்த் டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பகல்காம் அட்டாக் நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு வேண்ட ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். 26 பேர் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் மூலமாக அட்டாக் பண்ணின நாள் இன்னைக்கு தான், ஏப்ரல் 22. இதுக்கு எகெயின்ஸ்டாக போட்டதான் ஆப்ரேஷன் சிந்தூர். அது மே 7ஆம் தேதி நடந்தது. பதில் அட்டாக் பண்ணோம் இந்தியா பாகிஸ்தானில். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாரேஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸில் ஒரு ஒயிட் ரெவல்யூஷன், ஆப்ரேஷன் ஃப்ளட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதனால எந்தெந்த மாநிலத்திலலாம் அமுல்ங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடலை வச்சு நம்ம எப்படி ஒயிட் ரெவல்யூஷன், அதாவது மில்க் ப்ரொடக்ஷனில் தன்னிறைவு அடைஞ்சோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலமா அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். வேற என்ன, அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 5 விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ எர்த் டே இன்னைக்கு. இது என்விரான்மெண்டல் ஓரியன்டான டே தான் இன்னைக்கு. ஆக்சுவலாக இப்போ ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பட்டாசு ஆலைகள்லாம், ஃபேக்ட்ரிஸ்லாம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டு இப்போ வெயில் காலங்களில் மட்டும் மூடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்னினோ ப்ராப்ளம்ஸ். எல்னினோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். எல்னினா, லானினா, அப்புறம் இந்த இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸாகவே பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எர்த் டே, ஏப்ரல் 22. இன்னைக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பவர் அவர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த வருஷம் தீமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் டேவோட தீம் இதுதான், அவர் பவர் அவர் பிளானட்டுங்கிறது. இதோட ஃபோக்கஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஆக்ஷன், ரெனியூவபிள் எனர்ஜியை ஊக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஏப்ரல் 22 1970 எர்த் டே ஃபர்ஸ்ட் யூஎன் மூலியமா தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் செனேட்டர் கே லார்ட் நெல்சன். இது யார் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கே லார்ட் நெல்சன் அவர் தான் இதை ஃபவுண்ட் பண்ணாரு. எர்த் டே 1961 சாண்டா பார்பரா ஆயில் ஸ்பில்னால ஏற்பட்டதான். அந்த ஆயில் ஸ்பில்லுனால கடல் ஏகப்பட்ட என்வரான்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்தாங்க. ஓகே, ரைஸ் அவேர்னஸ் லீடிங் டு த கிரியேஷன் ஆஃப் இபே கே என்வரான்மெண்டலிஸ்ட் அப்படியே ஆனது. ஸோ பாத்துங்க, செனட்டர் கேலார்ட் நெல்சன் மூலயமா இந்த எர்த் டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் இந்த வருஷத்துக்கான நமது சக்தி நமது கோலம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அதுக்கப்புறம் 22 ஏப்ரல் பகல்காம் அட்டாக்கு. ஸோ இதில் உள்ளூர் சேர்ந்த ஒரு ஆள், மொத்தம் 25 + 1 26 பேரை கொன்னாங்க. ஸோ அது நடந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு. அதுதான் இது பகல்காம் அட்டாக்கு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, பதில் தாக்குதல் பாகிஸ்தானுக்கு கொடுத்தோம். ஸோ இதில் லக்ஷர் இ தொய்பா ஈடுபட்டதாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா, 7th மே 2025 ரிட்டாலியேஷனா, பதிலுக்கு தாக்குறது தான் இது. இதில் யாரெல்லாம் இருந்தாங்க? நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஸோ எல்லாமே இருந்தாங்க. ஸோ இதில் 2 பெண்கள் தான் இதை வழி நடத்தினது. அதுவும் அந்த டயத்தில் ரொம்ப பார்த்தோம். அந்த பேரை இப்பயும் நினைவு கூர்ந்துப்போம். யாருன்னா இவங்க தான், வயோமிகா சிங் மற்றும் கலோனல் சோஃபியா குரேஷி. நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வழிநடத்தினது 2 பெண்கள், வயோமிகா சிங் அவங்களும், அதுக்கப்புறம் சோஃபியா குரேஷி, இவங்க இந்த 2 பெண்களும் தான். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுப்போம். இதில் யார் தலையிருந்தாங்கன்னா, ஜெய்சி முகமது, ஹிஸ்புல் முகாதீன், லக்ஷர் இ தொய்பா. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. நமக்கு மெயின் எக்ஸாம்ஸில் கேட்கும்போது இதெல்லாம் யார் மேலே நம்ம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கைடன்ஸ் சிஸ்டம், இதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்ரேஜ் 2000, ரஃபேல் SU-24 டொர்னாடோ, அப்புறம் டைஃபூன், கிரிப்பன். இது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆப்ரேஷன் சிந்தூரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க.
ஸோ வாங்க பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாரியஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு இந்த வாட்டி டென்னிஸ் பிளேயர், அதாவது சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லிட்டு ஒரு டென்னிஸ் பிளேயர் தான் வாங்கியிருக்கிறாரு. சிறந்த ஸ்போர்ட்ஸ் உமனுக்கும் ஒரு டென்னிஸ் வீராங்கனை தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா இதில் பெண்களுக்கு உண்டான இந்த கிரிக்கெட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்ந்தெடுக்கப்படலை, அவங்க நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா 6.6% இந்த வருஷம் இருக்கும், 6.4% இருக்கும். இதுக்கு முன்னாடி 6.6, அதுக்கப்புறம் 6.3, 6.7 அப்படின்னு சொல்லிட்டு IMF, வேர்ல்டு பேங்க்கு, ADP, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூஎன்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்டி இதுதான் இது. ஓகே, பசிபிக் பொருளாதாரம் மற்றும் சமூக ஆணையத்தின் மூலயமா ஒரு இதில் இப்போ 6.4% பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் இது அதிகமாகும். இன்ஃப்ளேஷனும் இந்த வருஷம் 4.4 இருக்கிறது, அடுத்த வருஷம் 4.3 மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் உள்ள பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக சிவகங்கை மாவட்டத்தில் எப்படி வந்து பட்டாசு வெடிச்சதுனால 25 பேர் இறந்தாங்களோ, இப்போ நேற்று வந்து கேரளத்தில் அதே மாதிரி பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது மூலயமா எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா 13 பேர் இறந்துருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, மகாராஷ்டிராலையும் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எல்னினோ ப்ராப்ளம்னால ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட பட்டாசு ஃபேக்ட்ரியில் இது வந்து இந்த டிசாஸ்டர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா, இந்த ஹீட் காலங்களில், அதாவது கோடை காலங்களில் இந்த பட்டாசு ஆலைகளை மூட சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃபியூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த கூட்டுறவு வெற்றி அப்படிங்கிற இந்த ஃபுல் ஆர்டிகல்ஸை பார்ப்போம். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலயமா எப்படி நம்ம மில்க் ப்ரொடக்ஷனில் செல்ஃப் சஸ்டெயினாக ஆகிருக்கிறோம். ஸோ நம்ம மில்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இது ஆப்ரேஷன் ஃப்ளட் மூலயமா தான் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்கீஸ் குரியன், குஜராத்தை சேர்ந்த வர்கீஸ் குரியன் அவர்கள். அவங்க தான் வந்து இந்த மில்க் ப்ரொடக்ஷன்ல நம்ம இந்தியாவை வந்து தன்னிறைவு அடைய வச்சது அவர் தான். ஸோ இதுதான் வந்து ஆனந்த் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கோஆபரேட்டிவ், அதாவது அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான ஒரு 2 கிராமங்கள்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் இதுல 2 பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது ஒரு கோஆபரேட்டிவ், அதாவது கூட்டுறவு மூலயமா தான் இந்த மில்க் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அதை வந்து மேம்படுத்தி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே, சிட்டிகளில் மற்ற இடத்துங்களெல்லாம் இதன் மூலிமா அவங்களோட வருமானம் அதிகமானுச்சு, பால் உற்பத்தி அதிகமானுச்சு, கால்நடை வளர்ப்பு அதிகமானுச்சு. ஸோ இதை பாலோட மட்டும் இல்லாமல் அதை மதிப்பு கூட்டு பொருளாக நிறையா ஐஸ்கிரீம் பார்த்துருப்போம், ஸ்கிம்டு மில்க் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் மில்க் பவுடர் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் அமுல்ல ஏகப்பட்ட, இப்போ எப்படி நம்மள்ட்ட ஆவின் இருக்கோ அதே மாதிரி விஜயான்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்குது. ஸோ இப்படி நந்தினின்னு சொல்லிட்டு இன்னொரு மாநிலத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இந்த மாடலை தான் அங்கே கோஆபரேட்டிவ் மாடலை தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இது அமுல் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். ஓகே, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து கோஆபரேட்டிவ்க்கு இணையான, ஏன்னா இவங்களோட இப்போ மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மாறிடு என்னன்னா அதிகப்படுத்தி வந்துருக்காங்க. ஸோ இதனால நாட்டுக்கு வருமானம் அதிகம். ஸோ அந்நிய செலவாணி அதிகமாக வருது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால. ஸோ கார்பரேட்டுக்கு நிறுவனங்களுக்கு போட்டியிட இந்த கோஆபரேட்டிவ், அதாவது அமுல் கோஆபரேட்டிவ் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அமுல் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை நிறுவனத்தால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இது 1970 தான் வந்து அந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டே வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஒயிட் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டுனால தான் ஒயிட் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இவங்களோட சந்தை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 லட்சம் கோடி. ஓகே, சந்தை மதிப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது $10.75 பில்லியன். ஸோ ஆரம்பத்தில் இந்த அமுல் பால் பொருள்களின் விற்பனை ரொம்ப குறைவா இருந்துச்சு. போக போக இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் இதெல்லாம் நடந்த பிறகு நம்ம phase 1, phase 2, phase 3ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டே வந்து டிஃபர் படுத்துவோம். ஃபர்ஸ்ட் 1970 to 1980 phase 1. அப்புறம் அது என்ன அப்படின்னா, phase 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமத்துல மட்டும் வாங்கிட்டு இருந்த ஒரு பால் கொள்முதலை அதை விரிவாக்கப்படுத்துறது, பக்கத்து மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல விரிவாக்கப்படுத்துறது. அதுக்கப்புறம் phase 2ல இதை ஸ்கிம்டு மில்க் பவுடரா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை
கார்பரேஷன், அதாவது நகரத்துல டெல்லி, கல்கத்தா, மும்பை போன்ற இடங்கள்ல அதை விற்கிறது. அதுக்கப்புறம் பால் உற்பத்தியில ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு அதுல ஏற்படுத்தி கொடுத்து, கால்நடை வளர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இதன் மூலயமா செல்ஃப் சஃபிஷியன்சி ஆவறது, எக்ஸ்போர்ட் பண்றது, நாட்டுக்கு அந்நிய செலாவணியை எடுத்துட்டு வர்றது. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஆபரேஷன் ஃப்ளட்ல வர்றது. ஓகே, இது மூலமா 1,00,000 விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பாலை நேரடியாக கொள்முதல் பண்ணி நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கும் இந்த திட்டம் தான் இந்த அமுல் நிறுவனம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வர்கீஸ் குரியன். அதுக்கப்புறம் அவர் தான் அந்த அமுல்ங்கிற இந்த சொசைட்டியை ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் 2 மாநில கிராமத்தை சேர்ந்த 2 பேர் தான் வந்து கைரா அப்படிங்கிற ஒரு சொசைட்டி மூலியமா, அதாவது பால் சொசைட்டி மூலியமா தான் இதை ஆரம்பிச்சது. ஓகே, 3.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யறாங்க இப்போதைக்கு ஒரு நாளைக்கு. நுகர்வோருக்கும் விநியோகம் செய்யும் அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கும் மானிய விலையில மாட்டு தீவனம் கூட வழங்கி இந்த கூட்டுறவு சொசைட்டியை ஒழுங்கா பண்ணுவோம். இதுக்கு மெயினா என்னன்னா உழைப்பு, ஒற்றுமை மற்றும் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல. ஆபரேஷன் ஃப்ளட் அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970. ஒயிட் ரெவல்யூஷன் எப்ப நடந்தது அப்படின்னா 1970. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். அவர் தான் ஒயிட் ரெவல்யூஷனோட தந்தை. இது எக்கனாமிக்ஸ்ல நமக்கு வர்றது. ஓகே, இந்த மெத்தடு எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த இடங்கள்லயும் யூஸ் ஆகுது. ஸோ 2024 அமெரிக்காவோட மிஷ்கின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கமும் இதே மாதிரி தான் இணைந்து, அமுலும் இணைந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2024 11% அதிகரித்திருக்கு. இதோட மட்டும் இல்லாம நந்தினி எங்க இருக்கு? கர்நாடகத்துல, விஜயா ஆந்திராவில், நம்ம இதுல வந்து ஆவின் தமிழ்நாட்டுல, அப்புறம் தில்லியில வந்து மதர் டெய்ரி அப்படிங்கிற இந்த அமுல் மாடலை வச்சுதான் ஸோ அங்கேயும் வந்து பால் உற்பத்தி மற்றும் விநியோகம் இது அரசாங்கமே எடுத்து நடத்துது. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். ஓகே, கோஆபரேட்டிவ் மாடல்ங்கிறது சக்சஸ்ஃபுல் மாடல் கம்பேர் டு கார்பரேட்டை விட. ஸோ முதல் நினைவு தினம் பகல்காம் அட்டாக்கு. இது மூலியமா ஏப்ரல் 22 நடந்தது. மொத்தம் எத்தனை பேர்? 26 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட், அதாவது ஒரு சிவிலியன் டூரிஸ்ட்டை அவங்க தாக்கியிருக்காங்க. அதோட இல்லாமல் May 7 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதில் அட்டாக் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம இன்னைக்கு அந்த டேல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே பார்த்தோம். அந்த இந்த நியூஸ்ல இருக்கு. ஓகே, இது எங்க நடந்ததுன்னா லிட்டர் நதிக்கரையோரம் இந்த அட்டாக் நடந்துச்சு. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 21 சிவில் சர்வீஸ் டே, குடிமை பணி தேர்வு டே. இதை வந்து 1947 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னால இதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு 31% பெண்கள் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்க. ஸோ நாட்டோட வளர்ச்சிக்கும், நாட்டை கவர்னன்ஸ் பண்றதுக்கும், ஆட்சி பண்றதுக்கும், கவர்மெண்ட் இன்ஜினை ரன் பண்றதுக்கும் இவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ 2016 குடிமை பணி பெண்கள் பங்களிப்பு 21% இருந்தது. இப்போ 2025 31% உயர்ந்திருக்கு. ஸோ உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல்ல நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அதாவது ஒரு கோல்டு, ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் சொல்லிட்டு. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா நர்வால், ஷிராக் சர்மா, பனா புக்ரான்னு சொல்லிட்டு இவங்க அனைவருமே வந்து எங்க நடந்தது இந்த இதுனா ISF ஜூனியர் இந்த போட்டியில தான் இதை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இதெல்லாம் வென்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்துப்போம். அப்புறம் லாரியஸ் உலக விளையாட்டு விருது, இது எக்ஸாம்ல ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த லாரியஸ் உலக அவார்டு இது 2000 கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா லண்டன்ல தான். ஸோ இதுல இது வரைக்கும் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட, இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் கலந்தது தான். ஸோ இது ஒரு வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் அவார்டு லாரேஸ் அப்படிங்கிறது. இப்போதைக்கு இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வீரர் மற்றும் டென்னிஸ் வீராங்கனை சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக வாங்கியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா கரோலஸ் அல்காரஸ், அவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அவர் டென்னிஸு. இதுக்கு முன்னாடி டென்னிஸை சேர்ந்த 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஜோக்கோவிச், ரஃபேல் நடால் வாங்கியிருக்கிறாரு. ரோஜர் ஃபெடரர் வாங்கியிருக்கிறாரு. 4வது டென்னிஸ் பிளேயரா இவர் சிறந்த வீரர், விளையாட்டு வீரர்னு சொல்லிட்டு இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் கொடுக்கறது. அதே மாதிரி பெண்கள் பிரிவில் சிறந்த ஸ்போர்ட்ஸ் உமனா யாருன்னா அது வந்து சபலென்கா. இவங்களும் வந்து டென்னிஸை சேர்ந்தவங்க தான். போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம் அவார்டு அந்த போட்டியில வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த போன வாட்டி அவங்க நாமினேட்ல இருந்தாங்க, இந்த வாட்டி
அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இந்த டீம் சிறந்த அணின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன மெயின்னா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த பெண் கிரிக்கெட் டீம் வந்து நாமினேட் ஆகிருக்கிறாங்க, ஆனால் செலக்ட் ஆகல. அதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மியன் அப்படிங்கிற இந்த கால்பந்து அணி தான் வின் இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் நடந்ததுல அனைத்து போட்டிகள்லையுமே வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க 5-0 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இவங்களுக்கு சிறந்த அணியா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியில ஸோ பிரேசிலை சேர்ந்த இவர் வந்து ஒரு நீச்சல் வீரர். ஸோ இவருக்கு சிறந்த ஒரு பேரா ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேசில் பாரா நீச்சல் வீரர் கேப்ரியல் அராஜோ அப்படிங்கிறது இவரோட பேரு. ஸோ இது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இப்போ போன வருஷம் 50% வரி செலுத்தியிருந்தாங்க. அது செல்லாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டு யூஎஸோட கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டா தீர்ப்பு வழங்கினாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த 50% அந்த வரி போட்டது வந்து திருப்பி பணத்தை பெற்றுக்கலாம். இது மூலயமா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற நிறுவனங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு பணம்னா $1200 கோடி. ஸோ திரும்பி ரீஃபண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து அதாவது ஸ்மார்ட் போன் மற்றும் ஆப்பிள் ஐமேக்ல ரொம்ப பேர் போன இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதோட சிஇஓ இப்போதைக்கு இருந்தது டிம் குக். அவரு இப்போ செப்டம்பர் 1, 2026 அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு வேற எந்த இதுக்கு போறான்னா, அதாவது நிறுவனத்தோட நிர்வாக தலைவர்னு சொல்லுவாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவோட அந்த தலைவருக்கு போஸ்டிங் போறாரு. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 கேன்சர் வந்து இறந்தாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் தான் இந்த ஆப்பிளோட ஃபவுண்டரும் அவர் தான். ஓகே, அதுக்கப்புறம் 2011 15 வருஷம் இந்த ஆப்பிள ரொம்ப இப்போதைக்கு சீரீஸ் வந்து எத்தனை வந்திருக்கு, 17 வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் சிஇஓ இருந்து வழிநடத்தின 15 வருஷம் டிம் குக் வந்து அவர் நிர்வாக தலைவராக மாறாரு. இப்போ இந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 இப்போ 2025 மொத்தம் 25 வருஷம். ஸோ ஐபோன் மற்றும் ஐமேக் இதோட பொறியியல் தலைவராக, அதாவது இன்ஜினியரிங் தலைவராக இருந்தவர் தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஆப்பிள், அந்த நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னா ஜான் டெர்னஸ், கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. அவர் தான் இப்போ அடுத்த சிஇஓவா ப்ரொமோட் ஆகுறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஏஐ தொழில்நுட்பம்லாம் வர்றதுனால அவருக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டோட வந்து காம்படிட்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இவர் இப்போ நிர்வாக தலைவராக மாறாரு டிம் குக். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான அப்டேட்டு. இதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.